அது சிங்கிள் பசங்களா இருந்தா செத்துடுவீங்கடா. 3 பொண்ணுக்கு தெரிஞ்சுமே 3 பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கானா பாத்துக்கோங்களேன். ஒரு பையன் 3 பொண்ணு வெயிட் 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 என்ன பண்ணாங்க, என்ன நடந்ததுன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. தப்பான கண்டென்ட்லாம் கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு சத்தியமாக கஷ்டப்படுவீங்க. அதுவும் சிங்கிள் பசங்களாக இருந்தால் செத்துடுவீங்கடா. வடநாட்டில் 3 அக்கா தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆகணுன்றதுக்காக வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கேமராமேன்லாம் தேவைப்படுவாங்கல்ல, அதுக்காக ஒரு கேமராமேனை வர வச்சுருக்காங்க. வந்து 6 மாதம்தான் ஆயிடுச்சு. அந்த கேமராமேனு அவனுக்கு அடித்த ஆஃபர் பாருங்களா. அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணை தானே கரெக்ட் பண்ணுறப்பான்னு நினச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. இல்லை ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்னு, அதுவும் கிடையாது. 3 பொண்ணுக்கு தெரிஞ்சுமே 3 பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கானா பார்த்துக்கோங்களேன். அதில் குறிப்பாக அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றாவே வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றாவே வாழ்ந்துடுறோம், இவங்க ஒருத்தவங்க கூட அப்படின்ட்டு இருக்காங்க. ஆடி மாதத்தில் வந்தால் கூட இந்த ஆஃபர் அமோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, அதை கேட்டால் அதிர்ச்சியாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. தயவு செஞ்சு நம்ம தமிழ் பசங்களாம் ஃபோட்டோகிராஃபி இல்லை வீடியோகிராஃபி எடிட்டிங்லாம் நல்லா கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வீடியோவே நான் அப்படி இப்படின்னு தான் எடிட் பண்ணிருக்கேன். நம்மளும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை வடநாட்டில் பிறந்திருந்தா. இது போல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே, பை பை.